சேந்தமங்கலம் அருகே ஜேசிபி மீது ஆம்னி கார் மோதி கோர விபத்து. 9 மாத கர்ப்பிணி பெண் படுகாயமடைந்து கண்மூடிய அதிர்ச்சி. வளைகாப்பு முடித்துவிட்டு தாய் வீடு திரும்பும் போது பரிதாபம். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடியை சேர்ந்தவர் 50 வயதான பாலுசாமி. இவரது மகள் 27 வயதான பவித்ரா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கொண்டையம்பள்ளியை சேர்ந்த 29 வயதான செல்வகுமாரை திருமணம் செய்து கொண்டார். தற்போது 9 மாத கர்ப்பிணியான பவித்ராவிற்கு கணவர் வீட்டில் வளைகாப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்தப்பட்டது. உற்றார் உறவினர்கள் அனைவரும் வந்து பவித்ராவிற்கு ஆசி வழங்கி தாய் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வேட்டம்பாடிக்கு பவித்ரா, அவரது தந்தை பாலுசாமி, தாய் சித்ரா, கணவர் செல்வகுமார், உறவினர் ராஜேஸ்வரி ஆகியோர் ஆம்னி வேனில் பவித்ராவை அழைத்து சென்று கொண்டிருந்தனர். சரியாக சேந்தமங்கலம் அடுத்த திருமலைப்பட்டி பிரிவு சாலை அருகே வந்து கொண்டிருந்த போது சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் யமனாக நின்று கொண்டிருக்க கட்டுப்பாட்டை இழக்கிறது ஆம்னி. கோரமாக ஜேசிபி வாகனத்தின் முன்புறத்தில் மோதி காரில் இருந்த அனைவரும் படுகாயமடைந்து துடிக்கின்றனர். இரத்த காயங்களுடன் அங்குள்ளவர்கள் அனைவரையும் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க அங்கு சிகிச்சை பலனின்றி கர்ப்பிணி பவித்ரா பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற 4 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சம்பவம் குறித்து சேந்தமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் ஜேசிபி எந்திரத்தின் மீது ஆம்னி வேன் மோதக்கூடிய காட்சி தற்போது வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்ல பழங்குடியினர் நல பொறியாளர் ஒருத்தங்க 84,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லி அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த பெண் அதிகாரி கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல பழங்குடியினர் நல பொறியாளர் அலுவலகத்துல நிர்வாக பொறியாளரா பணியாற்றிட்டு வராங்க ஜெகத் ஜோதி அப்படின்றவங்க. விடுதி கட்டிடம் கட்டுறதுக்கும் அதுக்கான பில்களை சமர்ப்பிக்கிறதுக்கும் இவங்க 84,000 ரூபாய் லஞ்சமா ஒப்பந்ததாரர் கிட்ட கேட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிட்ட இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருக்காராம். அதை தொடர்ந்து ரசாயனம் தடவப்பட்ட 84,000 ரூபாய் நோட்டுகள் கொண்டு செல்லப்பட்டிருந்திருக்கு. அந்த பணத்தை தான் அந்த ஒப்பந்ததாரர் பொறியாளர் ஜெகத் ஜோதி கிட்ட கொடுத்ததாகவும் அப்போ அதிகாரிகள் கிட்ட அவங்க கையும் களவுமா சிக்கினதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பொறியாளரை கைது செஞ்சு விசாரணை